உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கோ மூக்குல இருந்து காரணம் இல்லாம ரத்தம் வந்துச்சுன்னா, நீங்க என்னென்ன செய்யக்கூடாது? ஸோ ஃபர்ஸ்ட் திங் தப்பான இடத்துல பிஞ்ச் பண்ணுவாங்க நெறைய பேரு. ஸோ நார்மலா வந்து நாங்க என்ன சொல்றதுன்னா, இந்த ஃப்ளெஷி பார்ட் ஆஃப் தி நோஸ் இந்த கீழ் பகுதியில வந்து நல்லா பிஞ்ச் பண்ணணும். அப்பதான் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். நெறைய பேரு மேல வந்து பிஞ்ச் பண்ணுவாங்க. இங்க போன் தான் இருக்கு. இங்க பிஞ்ச் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. செகண்ட் மிஸ்டேக் தலைய வந்து இப்படி மேல தூக்க சொல்லுவாங்க. பிஞ்ச் பண்ணிட்டு. ஸோ அதுவும் வந்து பண்ணக்கூடாது. தலைய மேல தூக்குனா பிளட் எல்லாம் வந்து தொண்டைக்கு தான் போகும். சில பேர் வந்து பிளட்ட முழுங்கிருவாங்க. இருமல் வரும். ஸோ இருமல் வந்தா கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால ப்ளீடிங்கும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது மிஸ்டேக் ஐஸ் பேக் வைப்பாங்க நோஸ் மேல. அதுவும் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கிடையாது. 4வது உங்களுடைய அந்த மாரி ப்ளீடிங் அதிகமா வரும்போது, டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி புடிச்சுக்குவாங்க. ஸோ அதுவும் யூஸ் கிடையாது. நீங்க அழுத்தி புடிக்கணும். டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்க பிளட்ட கலெக்ட் பண்றதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்க இந்த இந்த நோஸ பிஞ்ச் பண்ணி புடிக்கணும். கீழ இப்படியா புடிக்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இது 4யும் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது.